வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனலுக்காக தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இந்த வாட்டி விஜய் பிறந்த நாள் கொண்டாட்டம் வந்திருக்கு. அந்த கொண்டாட்டத்துக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பெரிய ஜோக். எல்லாரும் போய் திமுக மந்திரிகள்கிட்ட காசு வாங்கியிருக்காங்க. ஏன்னா இவனுக்கு இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்கானுங்க. பிறந்த நாளை வந்து பெருசாக கொண்டாடணும், நாளிதழ் பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுக்கணும், கேக்கு வெட்டணும், பேனர் வைக்கணும், அது வைக்கணும், இது வைக்கணும்னு பெரிய அளவுக்கு செலவு இருக்குது. இப்போ தான் எலெக்ஷன் செலவு முடிச்சுட்டு உட்காந்துருக்க தாவேக்கா வந்து நேராக போயிட்டு திமுக கிட்ட காசு வாங்கி, திமுக மந்திரிகள்கிட்ட காசு வாங்கி இவங்க பிறந்த நாள் கொண்டாடியிருக்கானுங்க. இது ஒரு தகவல் போகிற போக்கில். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு அதிர்ச்சி தகவல் இன்றைக்கி நமக்கு கிடைச்சது என்னென்னா, தமிழ்நாடு முழுக்க கனிம வளங்கள் வந்து வெட்டி எடுக்கப்படுது. அதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரைட்டுங்களா? தேனி மாவட்டத்தில் நம்ம பேசினதுனால அந்த ஒர்க்கை வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி முதல்ல நமக்கு இம்ப்ரெஷன்ஸ் கிடைச்சிது. சரி, அப்படிலாம் நிறுத்துவாங்களா இவனுங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம விஷ்ணு ரெட்டி என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே கேரளாவில் வந்து திருவனந்தபுரத்தில் வந்து விழிஞம் துறைமுகத்தோட பணிகள் செகண்ட் ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு கல் தேவை. கேரளாவில் நீ ஒரு கல் கூட வெட்டி எடுக்க முடியாது, ஒரு லோடு மண் கூட நீ அள்ள முடியாது. அந்தளவுக்கு கேரளா வந்து ஹெவிலி ப்ரொடெக்டடு. சிபிஎம்மும் சரி, சிபிஐயும் சரி, காங்கிரஸும் சரி, இங்கே காசு வாங்கி தின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களும் கிடையாது. அவங்க வந்து ரொம்ப விஜிலண்ட்டாக இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், போராடக்கூடிய போராளிகளாக தான் இருப்பாங்க. அங்கே ஒன்றும் பண்ண முடியாதுனால முழுக்க தேனி மாவட்டத்தில் வந்து ஃபுல்லாக கல்லை வெட்டி எடுக்கிறாங்க. எந்த ப்ராஜெக்ட்டுக்கு? விழிஞம் ப்ராஜெக்ட்டுக்காக, விழிஞம் துறைமுகத்துக்காக, திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்காக போடிமெட்டு வழியாக அங்கேருந்து இருக்கக்கூடிய எல்லா வழிகள்லேயும் போகுது. ஒரு நாளைக்கு மட்டும் 2500 லோடு லாரி, பெரிய லாரி, டாரஸ் லாரி, பெரிய லாரியில் கல்லை ஏற்றி அமுச்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் வந்து விஷ்ணு ரெட்டியுடைய இதில் தான் பண்ணுறாங்க. தமிழகத்தில் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. இதில் இன்னொரு பேத்தட்டிக் ஃபேக்ட் அங்கேருந்து கிடைக்கக்கூடியது என்னென்னா பார்த்திங்கன்னா, இப்போது வந்து தமிழ்நாட்டில் குவாரி ஆப்ரேட் ஆகிறது இல்லை அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, கேரளாவிலேருந்து குவாரியை எடுத்து செய்கிறதுக்காக ஆட்கள் வந்து கேரளாவிலேருந்து வந்து தமிழ்நாட்டு இயற்கை வளத்தை வெட்டி அவங்க வந்து திருவனந்தபுரம் ப்ராஜெக்டுக்காக கொண்டு போகிறாங்க. அப்போது எப்படிப்பட்ட இது மாறி இருக்குது பார்த்திங்களா? அதாவது நம்ம நாட்டு இயற்கை வளத்தை அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க ஆளுங்களே வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு தாவேக அரசு அனுமதி அளிச்சிருக்கு. 2500 லோடு சார் ஒரு நாளைக்கு. சாதாரண லோடெலாம் கிடையாது. 2500 லோடு முழுக்க போய்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ரெஸ்ட்ரோ பார் வந்து, அதாவது பார் வித் ஃபுட்டு. இது வந்து கர்நாடகாவில் அலோடு, கேரளாவில் அலோடு. ரைட்டுங்களா? அதாவது சின்ன ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். அங்கே வந்து நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். சாப்பிடும்போதே சரக்கு கேட்டால் கொடுப்பாங்க. இப்போது நம்ம அந்த ஹைவேஸ்லலாம் போகும்போது தாபான்னு இருக்கும். தாபா லாரி டிரைவர்லாம் தாபாவில் வந்து வண்டியை நிறுத்திட்டு நல்ல பஞ்சாபி தாபாவில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இல்லீகலாக சரக்கு வாங்கிட்டு வந்து பீரு, பிராண்டி, விஸ்கின்னு விற்பாங்க. அதை வந்து அப்பப்போ போலீஸ் போய் ரெய்டு நடத்தும். சட்டவிரோதமாக வந்து அதை பிடிப்பாங்க. இது வந்து ஹைவேஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அங்கங்கே இருக்கும். இது வந்து போலீஸுக்கு மாமூல் கொடுத்து, பஞ்சாயத்து தலைவருக்கு மாமூல் கொடுத்து, லோக்கல் ரவுடிக்கு மாமூல் கொடுத்து, டிவிக்கு ஆளுங்கிற மாமூல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது தமிழ்நாடு முழுக்க
ஆயிரக்கணக்கான ரெஸ்ட்ரோ பார்னால் சாப்பாடு நீங்கள் வந்து இட்லி போடலாம், தோசை போடலாம், சால்னா போடலாம், கொத்து பரோட்டா போடலாம், போட்டுக்கிட்டே கூடவே சரக்கையும் விற்கலாம். இதுக்கு வந்து இப்போது தாவேகா புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்குல்ல, அவங்க வந்து கொஞ்சம் சினிமாத்தனமாக தான் சிந்திப்பாங்க. அதுக்காக தாவேகா பிரமுகர்கள் எல்லாருக்கும் இந்த ரெஸ்ட்ரோ பார் வந்து கொடுக்கப்படுது. இவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்குது, நீ எவ்வளோ போடுவ, எவ்வளோ செலவாகும், இடம் இருக்கா, ஷெட்டு போடுவியா, ரெஸ்ட்ரோ பார் நடத்துவியா அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க தாவேகாவினர் மத்தியில் ஒரு பெரிய கணக்கெடுப்பு வந்து இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெஸ்ட்ரோ பார்ன்றது இவங்களுடைய கொள்ளையுடைய ஒரு பகுதியாக இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக ரெஸ்ட்ரோ பார் வந்து இப்போது பெருசாக தமிழ்நாடு முழுக்க வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு நியூஸ், முக்கியமான நியூஸ் என்னென்னா, இந்த லீமா ரோஸ் அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா வந்து ஒரு எடப்பாடிக்கிட்ட ஒரு 350 கோடி ரூபா கொடுத்து கட்சியில் சேர்றாங்க. அவங்க வந்து மார்ட்டினுடைய மனைவி. 350 கோடி ரூபா கொடுத்து கட்சியில் சேர்ந்தோடனே அந்த அம்மா வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக அதிமுகவை உடைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது அந்த அம்மா வந்து கட்சியை விட்டு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கூக்குரல்கள் அதிமுகவில் கேட்குது. எடப்பாடி வந்து ரொம்ப தயங்குறாரு. காரணம் என்னென்னா, இப்போ அந்த அம்மாவை கட்சியை விட்டு எடுத்துக்கலாம், எடுத்தால் 350 கோடி ரூபா கொடுன்னு கேட்கும். அது எதுக்கு நம்ம அதை லாஸ் பண்ணோன்று எடப்பாடிக்கு சிந்தனை. பாருங்கள், எடப்பாடியோடைய சிந்தனை வந்து அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் காசு விஷயத்தில் மாறவே கிடையாது. காசுனா அது எங்கே கிடந்தாலும் சரி, லெட்டினில் கிடந்தாலும் சரி, அது காசு தான் எடப்பாடிக்கு. அவர் வந்து அதை கொடுக்க தயாராக இல்லை. இப்போ அந்தம்மா என்ன பண்ணுதுன்னா, எல்லார் மேலேயும் நடவடிக்கை. சிவி சண்முகத்தோட போன 13 கட்சிக்காரங்க மேலே நடவடிக்கை. புதுக்கோட்டையில் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தையே 3ஆக பிரித்து அந்த மாவட்டத்தில் வந்து புது நிர்வாகிகளை போட்டு விஜயபாஸ்கருக்கு எதிராக நடவடிக்கை. ஆனால் லீமா ரோஸு போய் நேராக போயிட்டு செங்கோட்டையனை சந்தித்து அந்த அம்மா பேசுது. அது மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா, இந்த 350 கோடி ரூபா மேட்ரு வெளியில் வருது. இது சரி, லீமா ரோஸ் போய் செங்கோட்டையன்கிட்ட என்ன கேட்டுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து மந்திரி பதவி கொடுங்க, நான் வந்து அதிமுகவை ஒட்டுமொத்தமாக வந்து பொழந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன், எல்லாருக்கும் வந்து 10 கோடி 20 கோடி 40 கோடி வரைக்கும் நான் தரேன், எனக்கு வந்து மந்திரி பதவி கொடுங்க, நேற்று வந்த எல்லாருக்கும் வந்து நீங்கள் மந்திரி பதவி கொடுக்குறீங்க, எனக்கு மந்திரி பதவி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா வந்து பேரம் பேசியிருக்கு. இந்த லீமா ரோஸ் மேலே நடவடிக்கை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு மாதிரி ஆகி போய் நிற்கிது. நம்ம சண்முகம் வந்து பாஜக உடைச்சாதான் வந்து அது உடைப்பு, மற்றபடி தாவேகா உடைச்சா உடைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சண்முகம் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ரைட்டா? அது வந்து எந்த விதத்தில் சரியான விஷயம்னு தெரியல. அதில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளருக்கு கொடைக்கானலில் லேண்டு கொடுத்துருக்காரு அண்ணன் ஆதவ் அர்ஜுனா. அவர் லேண்டு வாங்கிட்டு முழுக்க சிபிஎம்குள்ளேயே உட்காந்து அவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவான வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜயுடைய நெருக்கமான நண்பர்னு சொல்லப்படுற அவர் செய்யக்கூடிய வேலைகளுக்கு எல்லையே இல்லாமல் அந்த வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ரைட்டா? ஆனால் சிபிஐயில் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. முத்தரசன்றவர் வந்து முழுக்க தாவேகாவை எதிர்த்தே நிற்கிறாரு. அவர் பழைய திமுகவுடைய ஆதரவு பெற்றவர். அவர் நிற்கிறாரு. அவர் எல்லாரும் சேர்ந்து தான் வந்து வீரபாண்டியனை மாநில செயலாளராக கொண்டு வந்தாங்க. இப்போது அங்கே ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார், தளி ராமச்சந்திரன். அவர் முன்னாடி டைஃபியில் இருந்தார், சிபிஎம்மில் இருந்தார். அதுக்கப்புறம் கட்சி மாறி எம்எல்ஏவாகி சிபிஐ எம்எல்ஏவாக ஆகிட்டார். இப்போது அவர் வந்து ரெடி ஆகிட்டார். சிபிஐக்கு 2 எம்எல்ஏக்கள், ரைட்டுங்களா? தளி ராமச்சந்திரன் வந்து
நான் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆதரவையே நீங்கள் வாபஸ் பெற்றாலும் சரி, நான் தவேகாவுக்கு நான் ஆதரவு அளித்ததை வாபஸ் பெற மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து அவரோட சர்க்கிளில் பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போது லீமா ரோஸ் மாதிரியே அவரும் நான் வந்து சிபிஐலேருந்து விலகுனா எனக்கு மந்திரி பதவி கொடுப்பீங்களா அப்படின்னு ஆதவ அர்ஜுனாகிட்டேயும் புஷி ஆனந்துக்கிட்டேயும் பேரம் பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த பேரம் வந்து ஓரளவுக்கு படிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறதா தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? அப்போது சிபிஐ சிபிஎம் 2 பேரையும் ஹேண்டில் பண்ணுறது தான். அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகளில் வந்து வன்னியரசு அவரும் வந்து திரும்பவே வந்து ஆதரவு வேணாம், தாவேக்காவோட நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட அவர் வந்து போக மாட்டார். அதே மாதிரி முஸ்லீம் லீக்கில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ அவர் மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. என்ஐஏவே அவரை வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அவர் மேலே இருக்கிறதுனால நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவரும் வந்து மந்திரி பதவியில் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கார். இப்போது இந்த மந்திரி பதவிகள் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுன்றது வந்து தாவேக்கால ஒரு ஃபேஷனாகவே போய்கிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் நமக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் விஜயை வந்து எந்த மத்திய மந்திரியும் வந்து பார்க்க மாட்டான். டெய்லி மத்திய மந்திரிகள் வராங்க. டெய்லி 3 மந்திரி 4 மந்திரி சென்னைக்கு வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க, பல்வேறு வேலை நிமித்தமாக வராங்க. ஆனால் யாருமே வந்து விஜயை வந்து ஒரு சிஎம்னு போய் அவரை பார்த்ததே கிடையாது. இன்றைக்கி ஒரே ஒரு மந்திரி போய் பார்த்துருக்காரு. அவர் போன உடனே புலகாங்கிதப்பட்டு இவர் வந்து வாசல் வரை வந்து நின்று வரவேற்றிருக்காரு. அவர் பேர் வந்து ராமதாஸ் அத்வாலே. அந்த மந்திரியை வந்து ஒரு பெரிய அளவுக்கு வரவேற்றிருக்கார். இவர் ஏன் வரவேற்றார் அப்படின்னா, அவர் ஒரு முக்கியமான மந்திரி அப்படின்னு நினச்சி இவர் மத்திய மந்திரி என்னை பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு வரவேற்றிருக்காரு. அவர் ஒரு டுபாக்கூர். ரைட்டுங்களா? அங்கே வந்து தலித்துகளுடைய ரெப்ரசன்டேஷன் வந்து பிஜேபியில் இல்லைன்றதுனால இவரை வந்து ஒரு ஆளாக வந்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க. அவர் தான் வந்து பார்த்துருக்காரு. இவர் வந்து முழுசாக இவர் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷாவை இவர் போய் பார்க்க ட்ரை பண்ணுறாரு. இந்த அமித்ஷாவை இவர் போய் பார்க்க ட்ரை பண்ணும்போது அமித்ஷா வந்து இவரை 2 முறை நிராகரிச்சிருக்கார். நான் பார்க்க முடியாதுன்று. பிரைம் மினிஸ்டர்கிட்ட போயிட்டு ஒரு 5 நிமிஷம் இவர் மாநில முதல்வராக பதவியேற்றோன்னு இவர் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்காரு. இந்த 5 நிமிஷம்தான் இவருடைய முக்கியமான தகவல்கள்னு வச்சுக்கோங்களேன். இவர் பார்த்த தகவல்கள் தான், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வந்து மத்திய அரசு வந்து தமிழகத்துக்கு கொடுக்கக்கூடிய நிதியை வந்து நிறுத்திடுச்சு. பெரிய அளவுக்கு மத்திய அரசு வந்து நிறுத்திடுச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் மழை பெய்யவே இல்லை. சுத்தமாக மழை வந்து தமிழ்நாட்டில் பெய்யவே இல்லை. முழுக்க முழுக்க வறட்சி தான் தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு இதுவாகிடுச்சு. இப்போது திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த 3 மாவட்டங்களிலும் பயிரே இல்லை. திருவள்ளூரில் வந்து கொஞ்சம்தான் பயிர் வைக்கக்கூடிய இடமா இருக்குது. சில பேருக்கு கன்னி ராசின்வாங்க. அண்ணன் விஜய்க்கு வந்து வறட்சி தான் ராசியாக போயிருக்கு. தமிழ்நாடு வந்து பாலைவனமாக பெரிய அளவுக்கு திசை மாறி போயிட்டுருக்கு. இதில் மத்திய அரசோட உதவி இல்லைன்னா இவங்களால் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் செந்தில் பாலாஜி மேலே கேஸ் போடணும்னு சொல்லிட்டு கவர்னர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காங்க. கவர்னர் இன்றைக்கி வரைக்கும் அப்ரூவல் தரல. ரைட்டா? அதே மாதிரி நேரு மேலே எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு இடி தான் சொல்லுது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கிட்ட. லஞ்ச ஒழிப்புத்துறையில் அருண் வந்தப்புறம் அவரை போட வச்சாங்க. அவர் வந்து நேரு மேலே எஃப்ஐஆர் போட்டுட்டார். ஆனால் இடி வந்து இன்றைக்கி வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. அது இல்லாமல் புஷி ஆனந்து, ஆதவ் அர்ஜுனா, நிர்மல், அருண்ராஜ், நம்ம பள்ளிக்கல்வித்துறை இருக்கார் நம்ம நண்பர் ராஜ்மோகன்,
இந்த 5 பேரையும் இடி வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பி தமிழ்நாட்டில் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இவங்க ஏதாவது ஒரு தப்பில் இவங்க மாட்டுறாங்கன்னா கொக்கி போட்டு தூக்கிடும். இப்போ இந்த பழனியில் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள லேண்டை வந்து 2 கோடி ரூபாய்க்கு விற்றதா வந்திருக்குது இல்லையா, அந்த மோசடி. இது சம்பந்தமான ஒரு வழக்கு வந்து இந்த 5 பேர் துறையில் வந்துச்சுன்னா தூக்கிடுவாங்க. அதில் வந்து அண்ணன் புசி வந்து மணல் மேட்டரில் கன்ஃபார்மாக மாட்டுவார். ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா மாட்டுவார். இது வரைக்கும் திருட்டுத்தனமாக அந்த தனமாக இந்த தனமாக தான் நம்ம இவர் வந்து விஷ்ணு ரெட்டி வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் இது ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணால் இவர் வந்து கன்ஃபார்மாக மாட்டிடுவார். கவர்னர் வந்து பர்மிஷன் தராமல் இருக்காங்க. மத்திய அரசோடைய நிதி வந்து தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் பிஜேபிக்கு ஒரு பெரிய க்ரைசிஸ் இருக்குது. என்ன க்ரைசிஸ்னால், பிஜேபி டீலிமிட்டேஷன் பில் வந்து சொல்லுது, தொகுதி மறுசீரமைப்பு பில் வந்து பிஜேபி வந்து கொண்டு வருது. அதே மாதிரி பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா சம்பந்தமாக ஒரு பெரிய கான்செப்டை வந்து இவங்க வந்து கொண்டு வராங்க. இதுக்கு ரெண்டுத்துக்கும் வந்து திமுகவுடைய சப்போர்ட் வந்து தேவை அப்படின்றத வந்து பிஜேபி வந்து ஃபீல் பண்ணுது. திமுக மாதிரி ஒரு பெரிய கட்சி வந்து இந்தியாவிலேயே கிடையாது. 38 எம்பி, 60க்கு 60 எம்எல்ஏ, உடைக்க முடியாத அளவுக்கான ஒரு சாலிடான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஒரு கட்சியே இல்லை. அவங்கள வந்து திரிணாமுலெல்லாம் உடைச்சிருக்காங்க. திரிணாமுலை உடைச்சா கூட அது எந்த அளவுக்கு வந்து இவங்களுக்கு சாதகமாக வரும்னு தெரியல. அப்போது ஒன்று திமுக வந்து எந்த வகையிலையாவது கோஆப்ரேட் பண்ணால் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிற்க முடியும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆசைகளும் அபிலாஷைகளும் நிறைவேற முடியும். திமுகலேயும் பார்த்திங்கன்னா டிஆர் பாலு ஒரு லாபியில் டீல் பண்ணுவார், ராஜா ஒரு லாபியில் டீல் பண்ணுவார், கனிமொழி வந்து ஒரு லாபியில் டீல் பண்ணுவாங்க. 3 பேரும் தனித்தனியாக பண்ணுவார். டிஆர் பாலுக்கு வந்து டிஸ்டிலரி பிஸ்னஸ் இருக்குது, சாராய தொழிற்சாலை வச்சுருக்கார். அவருடைய பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அவர் டீல் பண்ணுறது தான் அவருக்கு நல்லது. அவர் அந்த டீலிங்குள்ளே தான் போவார். அது வந்து முக ஸ்டாலினுக்கே அது அவர் அந்த மாதிரி ஒரு டீலிங் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்றது தெரியாது. இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா கனிமொழி வந்து காங்கிரஸ் தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க. காங்கிரஸ் தலைவர்களோட திமுக வந்து இங்கே எதிரி மாதிரி இருக்குது. ஆனால் கனிமொழி வந்து காங்கிரஸ் தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாக பழகுவாங்க. அதே மாதிரி பிஜேபி தலைவர்களும் கனிமொழினா அவ்வளோவா பெரிய அளவுக்கு மரியாதை கொடுப்பாங்க. பார்லிமெண்ட்டு சென்ட்ரல் ஹாலிலேயே மோடியும் அமித்ஷாவும் கூட கனிமொழியை பார்த்து நல்லா சிரித்து பேசிட்டு தான் போவாங்க. அந்தளவுக்கு கனிமொழியுடைய லாபி வந்து வேறு விதமான ஒரு லாபியை கனிமொழி வந்து அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இந்த நம்ம ராஜா இருக்காருங்களா, ஆராசா, இவர் வந்து முற்போக்கு மாதிரி காட்டுவார். ரைட்டுங்களா? முற்போக்கு மாதிரி காட்டி இப்போ ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கார், காஷ்மீரை சார்ந்தவர், அவரை போய் பார்த்து இவர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ரைட்டுங்களா? அந்த ஆதரவு தெரிவிக்கிறது உண்மையிலே நல்ல விஷயம். ஆனால் திமுக வந்து அவருடைய போராட்டத்தில் என்ன நிலை எடுக்குதுன்னு தெரியாத அளவுக்கு ஆதரவு தெரிவிப்பார். அதனால் பிஜேபி வந்து இதுதான் திரும்ப சொல்கிறார், பிஜேபி வந்து திமுகவை நெருங்குகிறது அப்படின்னு. ஏன்னா திரும்ப இவங்களோடலாம் ரொம்ப நெருக்கமானவர். அதனால் பிஜேபிக்கு வந்து அந்த பெண்கள் ரிசர்வேஷன் பில்லுலேயும் தொகுதி மறுசீரமைப்பு பில்லுலேயும் திமுகவுடைய தயவு தேவை என்பது காலத்தின் கட்டாயமாக இருப்பதால் திமுகவை வந்து பாஜக நெருங்குகிறது. பிஜேபி வந்து இதை எப்படி பார்க்குது, பிஜேபி வந்து இதை எப்படி பார்க்குதுன்றது தான் ஒரு விஷயம். திமுக வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து வச்சு அவங்கள வந்து ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பார்க்குறதா, இல்லை வந்து திமுக வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிறதா, காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த பிளவை வந்து யூஸ் பண்ணிக்கிறது தான்,
நான் என்ன நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தாலும் தாவேகா அரசு என்பது காங்கிரஸை உள்ளடக்கிய ஒரு அரசு. காங்கிரஸோடைய கவர்மெண்ட்டு தான் தாவேகாவுடைய கவர்மெண்ட்டு. அந்த விஷயத்தில் வந்து திமுக வேறு ஆங்கிளில் தான் அவங்க எடுக்கிறாங்க. தாவேகா அரசுக்கு எதிராக இருக்காங்க. இவங்க வந்து முழுக்க முழுக்க திமுகவை நெருங்கி இவங்க வர்றதுக்கான இவங்க முயற்சி வந்து இருக்குது. தாவேகாக்கு என்ன இருக்குன்னா, இந்த கரூர் கேஸும் இன்னொரு இந்த இன்கம் டேக்ஸ் கேஸும் இருக்குது விஜய் மேலே. கரூர் கேஸில் வந்து விஜய் தான் குற்றவாளி அப்படின்னு சிபிஐ கேஸில் முடிவு பண்ணி சிபிஐ மூவ் பண்ணிடுச்சுன்னா விஜய் மாட்டிக்கிட்டார். கிட்டத்தட்ட அரெஸ்ட்டுக்கு போகுது, ரைட்டுங்களா? அதுக்கான விஷயங்கள் சார்ஜ் ஷீட்டில் வந்து விஜய் தான் கரூர் விஷயத்தில் குற்றவாளி அப்படின்னு சிபிஐ வந்து முடிவு பண்ணி கொண்டு போயிடுச்சுன்னா இவர் வந்து திகார் சிறைக்கு தான் விஜய் வந்து போகணும். அந்த ஒரு பெரிய ஆபத்து வந்து விஜய்க்கு வந்து அங்கே இருக்குது. அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்கம் டேக்ஸ் கேஸஸ்ஸு, ஒரு கார் இம்போர்ட் பண்ண கேஸு, இதெல்லாமே வந்து இவர் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு டைட் பண்ணுவாங்களா, இல்லை விஜயை வந்து ஃப்ரீயாக விடுவாங்களா? விஜய் வந்து பாஜகவுடைய கொள்கையான திமுகவை டிஸ்மேண்டில் பண்ணுவது, அதிமுகவை அழிப்பது, அதில் வந்து பாஜக தெளிவாக இருக்குது. திராவிட இயக்கங்களை ஒன்றுமில்லாமல் செய்வது அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறதுக்காக விஜயை பயன்படுத்துவாங்களா? இல்லை விஜய் வந்து அவங்க சைடில் சரண்டர் ஆகி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் சரண்டர் ஆகுறேங்க, நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஜய் போவாரா? ஏன்னா 108 எம்எல்ஏக்களை வச்சுருக்கக்கூடிய அரசு வந்து கட்சித்தாவல் தடுப்பு சட்டம்ன்ற ஒரு ஆயுதத்தை கவர்னர் கையில் வந்து கொடுத்துருக்குது திமுக, ரைட்டா? ஆனால் ஏற்கனவே வந்து விஜய் அரசு கொடுத்துருக்கக்கூடிய நேரு மீது எஃப்ஐஆர் போடுறது, செந்தில் பாலாஜி மேலே ஆக்ஷன் எடுக்கிறது, இதிலெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தயக்கத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. இது தாவேகா அரசு சொன்ன அடிப்படையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மூவ் பண்ணல. அப்போது அவங்களுக்கு திமுக தேவை அப்படின்றத வந்து இன்டைரக்டாக அவங்க வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் டெல்லியில் நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸ். இந்த பாலிட்டிக்ஸில் மகுடம் சூட்டுற மாதிரி ஒரு புது விஷயமும் கிடைச்சிருக்கு. என்னென்னா, நம்ம அருண் ஐபிஎஸ் சென்னை நகர கமிஷனராக இருந்தவர், அவரை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டாங்க. இப்போது நம்ம தலைமைச் செயலாளர் சொன்னதன் அடிப்படையில் அவரை வந்து மாற்றி போலீஸ் பயிற்சி கல்லூரிக்கு போட்டாங்க. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஏடிஜிபி அடிஷ்னல் டிஜிபி கேடரில் தமிழ்நாட்டில் இருக்கார். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போலீஸில் ஒரு கேடர் இருக்கும். அந்த கேடர் பிரகாரம் பார்த்தா இவர் வந்து ஐஜி அந்தஸ்து. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவங்க ஒரு ஐபிஎஸ்க்கு அவங்க ஒரு கேடர் ஷிப் வச்சுருப்பாங்க. இவர் வந்து ஐஜி அந்தஸ்தில் போகிறார். இந்த ஐஜி அந்தஸ்தில் அமலாக்கத்துறையுடைய இன்ஃபோர்ஸ்மெண்ட், அமலாக்கத்துறையுடைய செயல்படும் ஒரு விங்கு இருக்குது. அந்த அமலாக்கத்துறையுடைய செயல்களை தீவிரப்படுத்தி அமுல்படுத்தக்கூடிய விங்கு, அந்த விங்குக்கு அருண் ஐபிஎஸ் போகிறார். அடுத்த வருஷம் அவரோட சீனியாரிட்டி பிரகாரம் அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே ஏடிஜிபி லெவலுக்கு போயிடுவார். அப்போது இவர் வந்து இப்போ போகிறது வந்து அடிஷ்னல் டைரக்டராக போகிறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பதவிகளுக்கு போவார். இப்போ ஏதாவது ஒரு ஜோன் கொடுப்பாங்க, பெங்கால் ஜோனை பாரு, இல்லை கேரளா ஜோனை பாரு, இல்லை தமிழ்நாட்டு ஜோனையே பாருன்னுவாங்க. ஏன்னா அருண் தமிழ்நாட்டுக்காரர், தமிழ்நாட்டு ஜோனை பாருன்னு. இவர் வந்து அடுத்த பதவிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே இவர் போகிறாருன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டோட மிகப்பெரிய ஆளுமையாக அருண் வந்து மாறுவார். அப்படி அவர் மாறினா, இங்கே ஏற்கனவே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு தான் அண்ணாமலை, சவுக்கு சங்கர் எல்லாருமே இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வச்சு தான் வந்து எல்லாருக்கும் படம் காமிச்சாங்க, ரைட்டா? இப்போ வந்து அருண் வந்து அந்த பொசிஷனுக்கு போனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே படம் காட்டிடுவார். அவர் அப்படிப்பட்ட ஆள், செயல் வீரர், செயல் ஊக்கமிக்க ஒரு அதிகாரி. அவர் வந்து படம் காட்டிடுவார் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வந்திருக்கிறது.
இந்த தகவல்கள் எல்லாத்துலேயும் முக்கியமாக நிற்கிறது வந்து மத்திய அரசு திமுகவை நெருங்குகிறது, ரைட்டுங்களா? தாவேகா வந்து தாவேகா வந்து மத்திய அரசோடு இணைந்து போகக்கூடிய அதனுடைய முயற்சிகளில் தோல்வியடைந்து வருகிறது, ரைட்டுங்களா? 108 எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு மத்திய அரசின் தயவு இல்லாமல் இவர்களால் நீடிக்கவே முடியாது. ஆகவே மத்திய அரசு திமுகவை நெருங்குவதை தாவேகா விரும்பவில்லை. 5 மந்திரிகள் மேல் அமலாக்கத்துறை வந்து பெரிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. 5 மந்திரிகளில் இவங்க வந்து இயற்கை வளத்தை கொள்ளை அடிக்கிறதுலையும் ரெஸ்ட்ரோ பாரை உருவாக்குறதுலையும் தமிழ்நாட்டை வந்து கேவலமாக கொண்டு போகிறதுலையும் இவங்க வந்து பெரிய அளவுக்கு முயன்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றதோட விஜய் பிறந்த நாளைக்கே திமுககாரன்கிட்ட காசு வாங்கிட்டு தான் இவங்க விஜய் பிறந்த நாளை கொண்டாடினாங்க அப்படின்ற ஒரு நகைச்சுவை தகவலையும் சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி முடிக்கிறோம். நன்றி, வணக்கம்.